The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. திமுக ஏற்கனவே புறக்கணித்திருக்கக்கூடிய சூழலில் ஆம் ஆத்மியும் இந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் களத்திலிருந்து செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, தற்போது ஆம் ஆத்மி பங்கேற்கவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. வேறு எந்த கட்சியெல்லாம் பங்கேற்றிருக்கின்றன? இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் எது முக்கிய கருப்பொருளாக இருக்க போகிறது? விவரம். பலா, இந்த ஒரு கூட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களில் சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நிறைவானதற்கு பிறகு அரசியல் சூழல் மாறி இருக்கின்றது. அதே போலதான் பல்வேறு மாநில, குறிப்பாக மேற்கு வங்க மாநிலமாகட்டும், இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் அரசியல் அந்த சூழலானது மாறி வரக்கூடிய நிலையில இந்தியா கூட்டணியுடைய இந்த ஒரு கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை திமுக ஏற்கனவே இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என அவர்கள் அறிவித்திருந்தார்கள். தற்போது ஆம் ஆத்மியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கட்சிகளை தவிர மற்ற 23 கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும். அதே போல நேரில் பங்கேற்க முடியாத கட்சிகள் காணொலி வாயிலாக இணைவார்கள் என காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழகத்திலிருந்து எந்தெந்த கட்சிகள் என்று பார்த்தோம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல மதிமுக சார்பாக வைகோ அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். IUML கட்சி சார்பாகவும் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தற்போது இருக்கக்கூடிய நிலவும் சூழல் என்ன, அரசியல் சூழல் என்ன, மத்திய பாஜக அரசுக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் ஒரு நடவடிக்கையில காங்கிரஸ் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதனை மேம்படுத்தும் விதமாக தான் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் அந்த ஆலோசனையானது விரிவாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சமீபத்தில் அந்த சட்டமன்ற தேர்தல், குறிப்பாக மேற்கு வங்கம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட அந்த SIR ஆகட்டும், அதே போல மறுசீரமைப்பு தொடர்பான மத்திய அரசினுடைய இந்த முடிவு, அதே போல வெளியுறவுத்துறை கொள்கை, அதே போன்ற பல்வேறு விஷயங்கள், நீட் குளறுபடியாகட்டும், CBSE குளறுபடிகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் தற்போது பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நிலையில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற முக்கிய விவகாரங்கள், தேசிய அளவிலான முக்கிய விவகாரங்களும் அதே போல மாநிலத்தில் நிலவும் இந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான இந்த விரிசல்கள், தமிழகத்தில் பொருத்தப்பட்டால் திமுக ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து அவர்கள் TVK உடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள். இன்றைய தினம் இந்த கூட்டத்திற்கு முன்பாக கூட அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் திமுக சார்பாக சில பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது, காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை விமர்சித்து. அதே போல மற்ற சில கட்சிகள் காங்கிரஸை தொடர்ந்து விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் இந்த ஒரு கூட்டத்தில் இது போன்ற மாநில கட்சிகளுக்கும் இடையிலான, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையிலான அந்த பிரிவினை நீக்குவதும், அதே போல அவர்களை சமரசம் செய்து ஒன்றிணைந்து வரக்கூடிய நாட்கள், குறிப்பாக 2029 ஆண்டு பொது தேர்தலின் போது பாஜக அரசை மிக வலுவாக எதிர்க்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இன்றைய தினம் அந்த வியூகம் வகுப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இருக்கும் என இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழலில் தான் தற்போது இந்த கூட்டமானது டெல்லியில் தொடங்கி இருக்கின்றது. மாநிலம் சார்ந்த பல்வேறு தலைவர்கள், மாநில கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில பாஜகவுக்கு எதிராக அந்த வியூகம் வகுப்பது, அதே போல இந்தியா கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவது போன்ற விஷயங்கள் குறித்து தான் இன்றைய தினம் முழுமையாக ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்திற்கு பின்பு இது போன்ற விவாதங்கள் நடத்தப்பட்டது போன்ற விஷயங்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நமக்கு தெரிய வரும். பலம் ராஜு, திமுக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கல, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத திமுக தரப்புல ஏற்கனவே விளக்கிட்டாங்க. ஆம் ஆத்மியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கல, அவங்க தரப்புல என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது? அதே நேரம் தாவேக்கவுக்கு அழைப்பு விடுக்கப்படலையா? அவர்கள் இந்த கூட்டணியில் இணைக்கப்பட்டிருக்கிறார்களா? அது பற்றி விவரம் இருக்கிறதா? தாவேக்காவை பொறுத்தவரை தற்போது அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாததன் காரணமாக தாவேக்காவுக்கு அந்த அழைப்பு இல்லை என காங்கிரஸ் தலைவர்கள் தரப்பிடமிருந்து அந்த கூறப்படுகிறது. இருப்பினும் வரும் கூடிய நாட்களில் தாவேக்காவையும் இந்தியா கூட்டணிக்குள் இழுப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என காங்கிரஸ் தலைவர்கள் கூறி வருகிறார்கள். அதே போல ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை இதற்கு முன்பதாகவே அவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இதற்கு முக்கிய காரணம் டெல்லி, ஹரியானா போன்ற பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸுக்கு எதிராக, அதாவது
ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் எதிரே தேர்தலில் வந்து போட்டியிட்டு இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். எனவே கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் ஒன்றாக இருந்தாலும் மாநில அளவில் அந்த தேர்தலின் போது சட்டமன்ற தேர்தலின் போது எதிரே அந்த கட்சிகள் வந்துட்டு தொடர்ந்து தங்களுடைய வேட்பாளர்களை போட்டி போட்டுக்கொண்டு நிறுத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் பின்பு அந்த அறிவிப்பானது ஆம் ஆத்மி சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்தியா கூட்டணியில் வந்து தாங்கள் வெளியேறுவதாகவும் வரக்கூடிய மற்ற மாநில தேர்தல்களில் வந்துட்டு தாங்கள் தனித்தே வந்து போட்டியிடுவோம் என அதிகாரப்பூர்வமாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அந்த கட்சியினுடைய மற்ற சில தலைவர்கள் வந்துட்டு அறிவித்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே இந்த இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இதன் காரணமாக அவர்கள் ஆம் ஆத்மி சார்பாக பங்கேற்கவில்லை என அந்த அறிவிப்பானது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஏற்கனவே பிரதான கட்சிகளாக இருந்த திமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதே போல ஆம் ஆத்மி கட்சி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என புறக்கணித்திருக்கின்றார்கள். இவர்களை தவிர்த்து மற்ற கட்சிகள் வந்துட்டு இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 23 கட்சிகள் என நேற்றைய தினம் காங்கிரஸ் தெரிவித்திருந்த நிலையில இயலாத நேரடியாக கலந்து கொள்ள இயலாத அந்த கட்சிகள் வந்து காணொலி வாயிலாக கலந்து கொள்வார்கள் என காங்கிரஸ் தலைவர்கள் வந்து தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த கட்சிகள் இந்த ஒரு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்ற விவரம் வந்துட்டு இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல நமக்கு கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கலாம். பாலா, ராஜு, ஏற்கனவே இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியா பேசுபொருளா இருந்திருக்கக்கூடிய சூழல்ல சில பேர் வந்து மம்தாவை முன்மொழிஞ்சாங்க. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பாலாதது இந்தியா கூட்டணி 2023ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய பாஜக அரசுக்கு எதிராக மாநில அளவில் தேசிய அளவில் வந்துட்டு அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் ஒரு முயற்சியாக இந்த ஒரு முயற்சியானது காங்கிரஸ் தலைமையில் சார்பாக எடுக்கப்பட்டிருந்தது. அதில் முக்கிய கட்சிகளாக பிரதான கட்சிகளாக திமுக அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்துட்டு இருந்தது. இதற்கிடையில தான் அடுத்த அந்த கட்சி தலைவர் இந்தியா கூட்டணிக்கு தலைவர் யார் தலைவராக இருக்க தகுதி பெற்றவர் போன்ற பல்வேறு விவாதங்கள் வந்துட்டு இடையே நடைபெற்றிருந்தது. அதில் ஒரு பகுதியாகத்தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் போன்ற விவாதங்கள் வந்துட்டு அவர்கள் சார்ந்த ஆதரவு கட்சிகள் வந்துட்டு தொடர்ந்து முன்வைத்து வந்திருந்தார்கள். அதே போல திமுக கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் வந்துட்டு பல்வேறு கட்சிகள் வந்துட்டு முன்மொழிந்திருந்தார்கள். இந்திய கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய தகுதி பெற்றவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் வந்து கூறி வந்திருந்த நிலையில அடுத்தடுத்து அந்த பல்வேறு சட்டமன்ற தேர்தல்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றிருந்தது நம்மால் பார்க்க முடிஞ்சது. அதே போல மாநிலத்தில் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இது போன்ற கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடுகளும் வந்துட்டு இந்த இந்தியா கூட்டணி வந்து தொடர்ந்து அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துக்கொள்ள செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதன் காரணமாக தான் தற்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த இந்தியா கூட்டணி கூட்டமானது நடைபெறுகிறது. ஏற்கனவே 4 கூட்டங்கள் வந்துட்டு பல்வேறு மாநிலங்கள் நடைபெற்றிருந்த நிலையில டெல்லியில் இன்றைய தினம் இந்த கூட்டணியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து டிஎம்சி அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தில் நேரடியாகவே தற்போது இங்கு கலந்து கொண்டு இருக்கின்றார். திமுக டிஎம்சியை பொறுத்தவரை அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியிலும் உள்கட்சி பூசலானது தொடர்ந்து தற்போது நீடித்து வரக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக கட்சியை வலுப்படுத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். அதே போல மாநிலத்தில் நிலவக்கூடிய மற்ற சில கட்சிகள் உடனான அந்த கருத்து வேறுபாடுகளை சரி செய்தல், அதே போல வரக்கூடிய நாட்களில் பொது தேர்தல் ஆகட்டும், அதே போல வரக்கூடிய மத்திய அரசு சார்பாக முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பு, அதே போல எஸ்ஆர் நடவடிக்கை போன்ற விஷயங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து ஒரே குரலாக எதிரொலிக்க நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் விதமாக அதற்கான வியூகத்தை வகுக்கும் விதமாக தான் இன்றைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இந்த விவாதங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகு முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிய வரும். செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும். அந்த சந்திப்பின் போது எந்தெந்த விஷயங்கள் வந்துட்டு விவாதிக்கப்பட்டிருந்தது, அதே போல எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்தார்கள், அதற்கான காரணம் என்ற போன்ற விஷயங்களை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக பகிர்ந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கலாம். ராஜு, இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டதிலிருந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய இடத்துல திமுக இருந்துச்சு. இப்போது திமுக அல்லாத இந்தியா கூட்டணி நடைபெறுவது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜு. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.